லாஸ்ட் எபிசோடில் நம்ம லூஃபியோட க்ரூ வந்து சன் கார்டுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஜெயண்ட் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி மறுபடியும் அந்த டாய் வேர்ல்டுக்குள்ளேயே போகிறாங்க. போகும்போது அவங்களுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு பிளான் இருக்குது. ஆல்ரெடி அங்கேருந்து ஒரு மேப்பை வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதை வந்து நாமி ஃபுல்லாக ரீட் பண்ணிடுறா. ரீட் பண்ணதுக்கப்புறம் அந்த மேப்பையும் தூக்கி போட்டுறாங்க. நாமி சொல்கிறேன், இந்த இடத்தோட மேப் வந்து எனக்கு ஞாபகமாக இருக்குது. டாய் வேர்ல்டு மொத்தமுமே இந்த மிரரால் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த மிரரை நம்ம உடச்சிட்டு போனோம்னா எப்படி வேணாலும் எக்ஸிட் ஆகிடலாம் அப்படிங்கிறத நாமியோட கான்செப்ட்டு. ஸோ ஆனால் அந்த மான்ஸ்டர் வந்து இவங்களை துரத்திக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி அது ஒரு ஜெயண்ட்டு. அதோட பேர் வந்து சன் காட் கிடையாது. அதை அந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணி இந்த உலகத்துக்கு நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறதுக்காக அதோட பேரை வந்து சன் காட்னு வச்சுருக்கு. அந்த கேட்டோட ஹெல்ப்பால் இவங்க எல்லாரும் அந்த கேட் மேலே ஏறி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த எபிசோடு ஃபுல்லாமே துரத்துறது மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீனும் இருக்காது. இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஜெயண்ட்டு இவங்களாம் துரத்திக்கிட்டே இருக்கும். இது ஃபுல்லாக தான் இந்த எபிசோடு ஃபுல்லாமே நடக்கும். கொஞ்சம் போரிங்காக இருந்திருக்கும். ஆனாலும் இந்த எபிசோடில் முக்கியமான ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. எப்படி வந்து இவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறத இந்த எபிசோடில் காட்டியிருப்பாங்க. அதை போக போக பார்ப்போம். இப்போ இந்த சன் காட் வந்து ஒரு வலை மாதிரி வச்சு எப்படி நம்ம பட்டர்ஃப்ளை எல்லாம் பிடிப்போமோ அதே மாதிரி இவங்களை பிடிக்கலான்னு ட்ரை பண்ணுது. ஆக்சுவலி நமக்கு தெரியும் அந்த பூனையே ஒரு ஜெயின்ஜாட்டிக்கான ஒரு சைஸில் இருக்கும். ஆனால் அந்த ஜெயண்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த பூனை வந்து ஒரு சின்ன ஒரு டாய் மாதிரி தான் இருக்குது. அப்போ பார்த்துங்க நம்ம லூஃபியோட குரூ எந்தளவுக்கு ஸ்மாலாக இருப்பாங்கன்னு ஒரு கட்டத்தில் அவங்கள கேட்ச் பண்ணிடுது. அதுக்கப்புறம் ஜோரோ ஜான்ஜின்னு சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நெட்டை கட் பண்ணிவிட்டு அந்த நெட்டில் இருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. நெட்டை கட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஜெயிண்ட்டு இன்னொரு நெட்டை உருவாக்கிட்டு இவங்களை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அதுவும் ரொம்பவே ஆக்ரோஷமாக போகுது. என்னோட பெட்டு நீங்களே என் இடத்த வந்து அழிக்கிறீங்களா? உங்களை சும்மா விட மாட்டேன். இதுக்கான பதிலை வந்து நீங்கள் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து அவங்கள துரத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் இது வந்து அவங்கள கொல்ல ட்ரை பண்ணல, ஜஸ்ட்டு கேட்ச் பண்ண தான் ட்ரை பண்ணுது. அடுத்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சன் காட் கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதாவது அந்த ஜெயண்ட் கிட்ட என்னென்னா, நம்ம முயல் கடவுள் வந்து ஆல்ரெடி இறந்துட்டார், யாரோ அவங்களை வந்து கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதுவரை நம்ம பார்த்தது லைனையும் கேட்டும் அதுக்கப்புறம் அந்த முள்ளமண்ணியும் தான் பார்த்துருப்போம். ஆக்சுவலி இன்னொரு பெட்டு இருக்குது, அது வந்து முயல். ஆக்சுவலி இதை காமிச்சிருக்க மாட்டாங்க, இது வந்து இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மக்கள்லாம். இதை பார்த்தோன்னே அந்த ஜெயண்ட் வந்து சோகமாகும் அப்படின்னு நினச்சா அது வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருது. எதுக்குடா சிரிக்குதுன்னு பார்த்தா, நான் உருவாக்கின உலகத்தில் வந்து நல்லவங்க மட்டும் இல்லை, கெட்டவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்டை வந்து நான் பர்ஃபெக்டாக உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அது ஹாப்பியாகி சிரிக்க ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் பார்த்துட்டு லூஃபி இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸு, ஓடிடுவோம். ஏன்னா தன்னை போல் சிரிச்சுக்கிட்டு இருக்க அந்த ஜெயண்ட்டு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவோம், நேராக ஒரு எண்டுக்கு போவோம், அந்த எண்டெலாம் வாழை உடச்சிட்டு நம்ம அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இவனும் இப்போ உளறிக்கிட்டே இருக்கான். நான் நினச்ச மாதிரியே இந்த உலகம் வந்து உருவாகிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஜெயண்ட்டு உளறிக்கிட்டே இருக்கான். அங்கே இருக்கிற மக்களும் பார்க்குறாங்க, இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸு, பின்னாடி இருக்க அந்த கேட் வழியாக நம்மளும் எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்ட்டு இவங்களே எஸ்கேப் ஆகிறாங்க. எந்த கேட் வழியானா இதுக்கு முன்னாடி நம்ம லூஃபி குரூப்பை உடச்சிட்டு போய் உள்ளே ஃபயர் ஆக்கியிருப்பாங்க தெரியுமா, அது வழியாக எஸ்கேப் ஆகிடலான்ட்டு இங்கே இருக்கிற மக்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஊசாப் கிட்ட சொல்கிறாங்க, ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோசரை வச்சு லாங்கில் இருக்க அந்த வாலை வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ண ஊசாப் அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து நம்ம ஊசாப்புக்கு வந்து கை வந்த கலையில் ஸ்னைப்பர் பவரை வச்சு என்ன பண்ணுறான்னா பிளாஸ்ட் பண்ணுறான். பிளாஸ்ட் பண்ணும்போது கண்ணாடி மட்டும்தான் உடையுது. கண்ணாடிக்கு பின்னாடி இந்த தடவை வந்து ஒரு வால் இருக்குது. லாஸ்ட் டைம் உடைக்கும் போது வால் இருக்காது, ஆனால் இந்த தடவை வந்து ஒரு வால் இருக்குது. ஸோ இந்த வாலை எப்படி உடைக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த ஜெயின் சொல்கிறான், உங்களால் இங்கேருந்து எங்கேயுமே தப்பிக்க முடியாது, இந்த இடமே ஃபுல்லி கவர்டாக இருக்குது, உங்களால் தப்பிக்க முடியாது, உங்களை எல்லாம் வச்சு நான் விளையாட போகிறேன், ஒரு டாய் மாதிரி வச்சு உங்களை எல்லாம் விளையாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜெயிண்ட் வந்து இவங்களை பயமுடுத்துது. அந்த கேட்டு பயந்துக்கிட்டு வேகமாக ஓடுது. அது ஒரு கட்டத்துக்கு மேலே அதால் வேகமாக ஓட முடியல, மொல்லமாக நடக்குது. இந்த ஜெயிண்ட்டு இவங்களை துரத்திக்கிட்டே வருது. அப்போ தான் இந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக், எப்படி வந்து இவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு. ஒரு ஜெயிண்ட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஜெயிண்டோட ஒரு க்ரோ என்ன பண்ணுதுன்னா ஒரு கப்பலை எடுத்துகிட்டு வருது. அந்த கப்பல் தான் நம்ம லூஃபியோட கப்பல். அந்த கப்பலுக்குள்ளே எல்லாருமே மயங்கி கிடந்திருக்காங்க. இவங்க வந்த வழியில் ஒரு ஏரியா கடந்து வந்திருப்பாங்க. அந்த ஏரியாவில் நிறைய க்ளவுட் இருந்திருக்கும். அந்த க்ளவுட் வழியாக பாஸ் ஆகிறவங்க எல்லாருமே மயக்கம் போட்டுருவாங்க. ஸோ அதனால தான் இவங்க எல்லாருமே மயக்கம் போட்டிருப்பாங்க. இதை இந்த ஜெயிண்ட் பார்க்குறான். பார்த்தோன்னே இவங்க வந்து ஸ்ட்ராஹெட் பைரட் ஆச்சு, இவங்க இங்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட்டாளிங்களெல்லாம் இவங்க கூட தானே கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா மற்ற ஜெயின்ஸ் இவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவனுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஸ்ட்ராஹெட் பைரட் கூட சேர்ந்து ஜெயின்ஸ் ஒர்க் பண்ணுறது இந்த ஜெயிண்ட்டுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் இவன் யோசிச்சிருக்கான், இவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து டாயாக மாற்றி விளையாடலாம் அப்படின்னு. இவன் நினச்சிருந்தா அங்கே எல்லாத்தையுமே கொண்டு இருக்கலாம். ஆனால் இவங்க கொல்லலை. அவங்களெல்லாம் டாயாக யூஸ் பண்ணலாம், ஒரு நம்ம இருக்கிற அந்த டாய் வேர்ல்டில் இவங்களெல்லாம் வச்சு விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் நினச்சிருக்கான்.
இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நாமி ஒரு டிசைட் பண்ணுறோம் என்னென்னா, நம்ம தண்டர் பவரை வச்சு அந்த ஜெயண்ட்டை வந்து ஸ்லோ பண்ணுவோம், அட்டாக் பண்ணுவோம். அட்டாக் பண்ணும்போது எப்படி அது வந்து ரொம்பலாம் டேமேஜ் ஆகாது. ஆனால் அதோட மூவ்மெண்ட் ஸ்லோ ஆகும். அந்த டைமிங்கில் நம்ம வந்து எஸ்கேப் ஆயிரும் அப்படின்னு பிளான் பண்ணி கரெக்டாக அதை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதுவும் அட்டாக் ஆகி அப்படியே நின்றுடுது. இதில் பயந்த கேட் என்ன பண்ணுதுன்னா இன்னும் வேகமாக போகுது. இவங்க போயிட்டு இருக்கும்போது லூஃபி என்ன பண்ணுறான்னா ஜம்ப் பண்ணி கியர் 4 மினி கியர் 4 அவனோட கையை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா பவர்ஃபுல்லான ஒரு பஞ்சை கொடுக்குறான் வாலில். அந்த வால் உடஞ்சிருது. வெளியே போகிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸும் கிடச்சிருது. ஒரு ஒளி வருது. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.